பிக் பாஸ் வீட்ல கமருதீன் அவருக்கு எல்லோ கார்டு கொடுக்க போறாங்களா? யாருமே எதிர்பார்க்காத இந்த ஒரு விஷயம் நடக்க போகுதா? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளர்கள் எல்லாருமே திவாகரை ஒரு பக்கம் டார்கெட் பண்ணிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் கமருதீன் திவாகரை பார்த்து, நீ பைத்தியக்காரன், முதல்ல இங்க இருந்து எந்திரிச்சு வா, அறிவு இருக்கா, இப்படியெல்லாம் பேசுறது ரொம்பவே எல்லாருக்கும் கோவத்தை ஏற்படுத்துது. அதிகமா திவாகரை டார்கெட் பண்ணி பைத்தியம், மென்டல், இந்த மென்டலை யாரு கூட்டிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசுறது இன்னுமே திவாகர் அவருக்கு சப்போர்ட்டை தான் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். கமருதீன் அவர் பேசும்போது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறதாகட்டும், திவாகர் அவரை கைய பிடிச்சு இழுத்து சண்டைக்கு அதிகமா தோன்றதாகட்டும், இது எல்லாருக்குமே கோவத்தை ஏற்படுத்துது. நிறைய பேர் இவர் சீரியல் ஹீரோவா இருந்தாலும் வெளியே போயும் ஹீரோவா காமிச்சிக்கணும் அப்படின்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய விஷயம் பண்றாரு அப்படின்னு எல்லாம் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராங்கான பிளேயரா இருப்பாங்க, கடைசி வரைக்கும் வருவாங்கன்னு என்னதான் இவங்கள எல்லாருமே ஆரம்பத்துல நினைச்சிருந்தாலும் கடைசியில பார்த்தா இவரோட விளையாட்டே நல்லாவே இல்ல, பேசுறது சரியில்லை, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு, எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு போறாரு, அதனால இவரை வெளியே அனுப்புறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி பாதியில இவரை வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. சொல்ல போனா திவாகர் அவர் அதிகமா மென்டல், பைத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு கமருதீன் அவர் பேசினதுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் வார்னிங் கொடுப்பாரு விஜய் சேதுபதி அவரும். மரியாதை இல்லாம பேசுற விஷயங்கள், தேவையில்லாம யூஸ் பண்ற வார்த்தைகள், இதையெல்லாம் வச்சு கண்டிப்பா இந்த முறை வார்னிங் கொடுத்தாங்கன்னா இந்த நிகழ்ச்சி இன்னுமே அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். இல்லைன்னா இதே வார்த்தையை கடைசி வரைக்கும் பேசிட்டு தான் இருக்க போறாங்க. ஒரு பக்கம் நந்தினி அவங்க பயங்கரமா எல்லாரையும் கண்டபடியா திட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. உங்களை மாதிரி எல்லாம் எனக்கு நடிக்க தெரியாது, நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமான்னு ஒவ்வொரு போட்டியாளரை பத்தியும் அப்படியே வெளிப்படையாவே சொன்னாங்க. உங்களை மாதிரி நடிச்சு இப்ப பேசிட்டு அப்புறம் ஒண்ணு பேசுற ஆளெல்லாம் நான் கிடையாது, எனக்கு இந்த இடமே செட் ஆகாது, ஆளை விடுங்க, நான் வெளியே போறேன், நான் ரியலா இருந்ததுனாலதான் இந்த இடம் எனக்கு கிடைச்சது, உங்களை மாதிரி நீங்க யாராச்சும் என்ன பார்த்திருப்பீங்களா, எனக்கு ஏதாவது ஃபேம் இருந்துச்சா, நான் சொந்த முயற்சியால இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஆனா இப்படி ஒரு நடிப்பு கூட்டத்து கூட என்னால இருக்க முடியாது, உங்களை மாதிரி போலி ஆள் நான் கிடையாது அப்படின்னு கண்டபடியா ஒவ்வொரு போட்டியாளரை பத்தியும் அவங்க அப்படியே வெளிப்படையா பேசிட்டு நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனா இந்த பிக் பாஸ் சீசன்ல எப்படித்தான் போட்டியாளர்களை செலக்ட் பண்ணி உள்ள அனுப்புறாங்கன்னே தெரியல. யாரா ஒருத்தர் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. எது எப்படியோ சீசன் 9 ஆரம்பத்துல இப்பவே சொதப்பலா போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில வாரங்கள் போனாதான் தெரியும் எப்படி இந்த கேம் சூடு பிடிக்க போகுதுன்னு. எல்லாருமே திவாகர் அவரை டார்கெட் பண்ணி மேல வந்துடலாம், இல்லைன்னா அவரை வெளியே அனுப்பிடலான்னு பார்த்தாங்க. ஆக மொத்தத்துல யார் பிளான் பண்ணதும் நடக்கல, திவாகர் அவராவே விளையாடிட்டு இருக்காரு. சோ என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வாரம் தாங்க தெரியும். இன்னைக்கு எபிசோட்ல விஜய் சேதுபதி அவரு யாரெல்லாம் கேள்வி கேட்க போறாரு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நம்ம இது போல பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.